நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ணனால் நடத்தப்படும் இந்த யாகம் பூரணத்துவம் அடையக்கூடாது. அவனது திட்டங்கள் நிர்மூலமாக வேண்டும். அக்காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீ முற்பட்டால் என் கதாயுதம் உன்னை ரட்சிக்கும். இது நான் அளிக்கும் வாக்கு. எத்திறனுமற்ற உன்னை போன்ற மூடனானவன் என்னை ரட்சிக்க வேண்டிய அவசியமில்லை துரியோதனா. என் இரு கரங்களையும் மூன்றாம் நேத்திரத்தையும் அன்று பறித்தவனால் மட்டுமே எனது இன்னுயிரையும் பறிக்க இயலும். அவன் கிருஷ்ணன் என்று அறிவேன். ஆனால் அவனாலும் என்னை மாய்க்க இயலாது. ஏனெனில் என் தாய் அன்றே இவனிடம் வாக்கினை பெற்றாள். இவன் எனது 100 தவறுகளை மன்னிக்க கோரினாள். இருப்பினும் நீ ரட்சிப்பதாய் கூறிய வார்த்தைகள் எனது மனதினை பரவசமடையச் செய்தது. வேள்வி பூரணத்துவம் அடைந்தது. தம்பதி சமேதராய் தாம் ஆசனத்தில் அமர்ந்து அதிதிகளுக்கு அன்பளிப்பு அளியுங்கள். அச்சடங்கு முடிந்து ஜெயகோஷம் விண்ணை முட்டிய பிறகு 4 பிரதிநிதிகள் தமது சிம்மாசனத்தில் குடையை ஸ்தாபிப்பார்கள். அதன் பிறகே தாம் சக்கரவர்த்தியாக ஏற்கப்படுவீர். நலமுண்டாகட்டும். சபையோர்களே, புதல்வர்களின் ராஜ்யம் சுதந்திரம் அடைந்தால்தான் இந்திர பிரஸ்தத்தில் நுழைவேன் என்று எமது தாய் அன்றே சபதம் எடுத்திருந்தார்கள். அதற்கேற்றவாறு ஐவரும் நல் முறையில் ராஜசூய யாகம் நடத்தினோம். மதிப்பிற்குரிய பிதாமகரான பீஷ்மரின் வழி நடத்துதலால்தான் யாம் ஐவரும் பராக்கிரமத்தை பெற்றுள்ளோம். எமது தாய் மற்றும் பிதாமகரின் ஆசையை பெற்ற பிறகே சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று முடிவெடுத்தேன். தாய் மற்றும் பிதாமகரை சபைக்கு வரவேற்கிறேன். பீஷ்மர், கங்கை மைந்தர் பீஷ்மர், ராஜமாதா குந்தி தேவி, ராஜமாதா குந்தி தேவி, கங்கை மைந்தர் பீஷ்மர். ஆயுஷ்மான் பவ. பணிகிறேன் பிதாமகரே. பணிவான வணக்கம். நலமுண்டாகட்டும். தமதாக்கத்தால் உருவான நகரைக் கண்டு ஹிருதயம் ஆனந்தம் கொள்கிறது. உமது தாயான குந்தியின் நல்லாசியினை பெறுங்கள். இச்சபையின் உயர்ந்த ஸ்தானத்தில் இவரை அமர வையுங்கள். குந்தியின் சங்கடங்களை நான் நன்கறிந்தவன். தாம் அனைவரும் அச்சங்கடத்தின் பலனை இன்று அனுபவிக்கின்றீர்கள்.
நலம் உண்டாகட்டும். எழுந்திரு யுதிஷ்டா. அரசனானவன் தெய்வத்தை தவிர வேறு எவரையும் வணங்க தேவையில்லை. எம் ஐவருக்கும் தெய்வம் தாமல்லவா தாயே? தமக்கு பிறகே மற்ற தெய்வங்கள். ஆனந்தம் கொண்டேன். அவரவர் அரியணையில் அமர்ந்து ராஜசபையை மேலும் அலங்கரியுங்கள். சக்கரவர்த்தி சாம்ராட் யுதிஷ்டர், சக்கரவர்த்தி சாம்ராட் யுதிஷ்டர், சக்கரவர்த்தினி தேவி திரௌபதி, சக்கரவர்த்தினி தேவி திரௌபதி. யாகம் முடிவடையும் தருணம் நெருங்கியது சிசுபாலா. அதை சீர்குலைக்கும் பணியை நீ இன்னும் துவங்கவில்லை. இவ்விடம் இன்னும் சில சடங்குகள் நடக்க உள்ளன யுவராஜர் துரியோதனா. முதலில் யுதிஷ்டிரன் அரியணையில் அமர வேண்டும். அதன் பிறகு ராஜாபிஷேகம் நடக்கும். அதன் பிறகு அன்பளிப்பை அரசர்கள் அனைவருக்கும் வழங்குவான். அச்சடங்கானது நடப்பதற்கு முன்னால் ராஜசூய யாகம் தடைபட்டால் இந்நிகழ்வு நிறைவடையவில்லை என்றுதானே அர்த்தமாகும் துரியோதனா. இவ்வளவு பெரிய யாகம் நடக்கும் வேளையில் ஓரிரு தவறுகளும் நடப்பது சகஜமல்லவா? நான் அத்தவறைத்தான் தேடுகிறேன் துரியோதனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு பெரிய யாகம் நடக்கும் வேளையில் ஓரிரு தவறுகளும் நடப்பது சகஜமல்லவா? நான் அத்தவறைத்தான் தேடுகிறேன் துரியோதனா. ஆனால் அரியணை எங்கிருக்கிறது? சக்கரவர்த்தியானவர் நிலத்தில் அமர்வாரா? चक्रवर्ती साम्राट युधिष्ठिर चक्रवर्ती साम्राट युधिष्ठिर चक्रवर्तिनी देवी द्रौपदी चक्रवर्तिनी देवी द्रौपदी அன்பு யுதிஷ்டிரா, அகிலத்தில் பகவான் சூரிய தேவர் தன்னுடைய தீக்கதிர்களை ஒளிமழையாக பொழிந்து இருள் பயத்திலிருந்து விமுக்தி அளிக்கின்றார். அதுபோல வருகை தந்துள்ள சக்கரவர்த்தி எனும் ஸ்தானத்தில் உன்னை மனமாற ஏற்ற மன்னர்கள் சிரசில்
புனித ஜலத்தை தெளித்து பயமுக்தி அளிப்பாயாக. சக்கரவர்த்தியாக விளங்குபவனின் கடமையாகும் இச்செயல். உத்தரவு மகரிஷி. ஆனால் யுதிஷ்டிரா, ஒளி பொருந்திய சூரிய தேவனையும் வழி நடத்துபவர் சாட்சாத் பகவான் விஷ்ணுவே ஆவார். அதுபோல சக்கரவர்த்தியானவன் தன்னை வழிநடத்த ஒரு நல்லவரை தேர்ந்தெடுப்பானாயின் அது உன்னத செயல் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சக்கரவர்த்தியான உன்னை தர்மத்தின் பாதையில் வழிநடத்தி செல்லவும், யுத்தம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் மற்றும் ராஜ்ய தீர்மானங்கள் எடுக்கவும் நல்லோர் ஒருவரை நீ தேர்ந்தெடுத்து அவருக்கு முதல் மரியாதை நீ வழங்க வேண்டும். இச்சடங்கு புருதால், அதாவது பிரதம மார்க்கம் என்று அழைக்கப்படும். அவ்வாறு நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் யுதிஷ்டிரா? அதற்கும் தம் வழிகாட்டுதல் தேவை. கங்கை மைந்தர் பீஷ்மர், ராஜயோகி வாசுதேவ கிருஷ்ணன் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடு. சற்று பொறு யுதிஷ்டிரா. சுயநல எண்ணங்களால் பின்னி பிணைக்கப்பட்டவன் அல்லது தர்மத்தின் பாதையில் வாழ்வதற்கு சங்கோஜம் கொள்பவன், மேலும் வேறு ஆணைகளுக்கு கட்டுப்பட்டவன், இது போன்ற விஷயங்களில் சிக்கியுள்ள எவரும் அதற்கு தகுதியற்றவராவர். நான் அஸ்தினாபுரத்தின் சேனாதிபதி அரசர் திருதராஷ்டிரர் ஆணை எனக்கு ஆண்டவன் ஆணையாகும். ஆகையால் மகனே, பிரதம மார்க்கத்திற்கு நான் தகுதியற்றவனாவேன். இன்னொன்றையும் கூறுகிறேன். வாசுதேவ கிருஷ்ணர் உனக்கு வழிகாட்டுவதற்கு தலை சிறந்தவராவார். சபையோர்களே, பிதாமகர் கோரியபடி தர்மம், நீதி மற்றும் நேர்மையின் உறைவிடம் வாசுதேவ கிருஷ்ணன் ஆவார். பாண்டவர் ஐவருக்கும் முன்பே அவர் மார்க்க தரிசனம் தந்தவர். மேலும் அவரிடம் ஆத்ம ஞானம், தூய ஹிருதயம், நல் அறிவுடைமை அனைத்தும் ஒருங்கிணைந்துள்ளது. வாசுதேவா, நான் வழங்கும் முதல் மரியாதையை ஸ்வீகரியுங்கள். சகாதேவா, பாண்டவர் ஐவரின் சார்பாக அன்னாருக்கு நன்னீர் கொண்டு பாதாபிஷேகம் செய். தவறானவனை தேர்ந்தெடுத்தாய் யுதிஷ்டிரா. இந்த ராஜசூய யாகத்தை எப்பாடுபட்டாவது தடுத்தே தீருவே. நிறுத்துங்கள் சக்கரவர்த்தி யுதிஷ்டிரே. இங்குள்ள அரசர்கள் அனைவரும் தம்மை சக்கரவர்த்தியாக ஏற்றவர்கள். ஆனால் தாமோ முதல் மரியாதையை ஒரு துஷ்டனுக்கு தாரை வார்த்து எம் அனைவரையும் அவமதிக்கின்றீர்கள். எம் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டிய சக்கரவர்த்தி மூடனிடம் பொறுப்பை வழங்குகின்றீர்கள். இதை எம்மால் ஏற்க இயலாது மகாராஜா யுதிஷ்டிரே. சேத்தியின் யுவராஜரே, இச்சபையில் வாசுதேவருக்கு இணையானவர் வேறு எவர் உள்ளார்? தர்மம் அதர்மம், நீதி அநீதி,
நியாயம் அநியாயம், சத்தியம் அசத்தியம் இவற்றின் வேதங்களை வாசுதேவரை விட அறிந்தவர் யார் இருக்கிறார்? அவை அனைத்தும் மாயை. அரசர்களே, இந்த யாதவனுடைய வாழ்வினை ஆராய்ந்தால் தம் அனைவருக்கும் ஒன்று புலப்படும். தன் மதி கொண்டு சதி செய்து வாழ்ந்து வருபவன் கிருஷ்ணன். இவன் தன்னுடைய சிறு பிராயத்திலேயே வெண்ணையை திருடி வளர்ந்தவன். கண்ணன் எனும் நாமம் கொண்ட கள்வன் இவன். யாதவனான இவன் அரசர் கம்சனை விரோதித்து அவரை எதிர்த்து நின்றவன். அரசர் கம்சனின் 6 மித்திரர்களை வதைத்தவன். பூதகன், பகாசூரன், சானுரன், முஷ்டிகன், இன்னும் எண்ணற்றவரை கொன்றவனாவான் இவன். இந்திரனின் பூஜையை தடுத்தவன் இவன். தேர்ந்தெடுக்கப்பட்ட இவன் கள்வன் மட்டுமல்ல, பெரும் அதர்மியும் ஆவான். சதிகாரனாவான் இவன். பொய்யுரைப்பவன் இவன். இவனுடைய வழிகாட்டுதலை ஏற்றால் ராஜ்யம் ஆளும் அரசகுலத்தோரின் எதிர்காலம் என்னவாகும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அமைதி அடையுங்கள் சேதியின் யுவராஜரே. வாசுதேவருக்கு எதிரான தம் பொய்யுரைக்கு இனி செவிசாய்க்க மாட்டேன். அப்படியானால் என்னை வதைப்பாயா? பீமா, நீ உன் உடலை மட்டும்தான் வளர்த்திருக்கிறாயா, இல்லை உனது புத்தியும் வளர்ந்திருக்கிறதா? இங்கிருக்கும் இந்த விருகோதனுடைய வாழ்வில் நடந்தது என்ன? இவன் ஒரு ராட்சசியை விவாகம் செய்தான். சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நரமாமிசம் உண்ணும் ராட்சச இனத்தைச் சேர்ந்த ஒருத்தியை விவாகம் செய்தவன் நடத்தும் பூஜை இது. பெரும் அநீதி இழைத்தவனாவான் இந்த விருகோதன். இவனை யுவராஜனாக்கினான் இந்த சதிகார கிருஷ்ணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரும் அநீதி இழைத்தவனாவான் இந்த விருகோதன். இவனை யுவராஜனாக்கினான் இந்த சதிகார கிருஷ்ணன். சிசுபாலா, இன்று உன்னை வதைக்காமல் விடமாட்டேன். பொறு பீமா. அரசரானவர் தண்டனை பிறப்பிக்கும் வரை ராஜசபையில் எவரையும் தண்டிக்கும் உரிமை உனக்கில்லை. சேதியின் யுவராஜரை, நிறைந்த சபையில் தாம் தமது மரியாதையை இழக்காதீர்கள். அரசகுலத்தோரே, இந்த யுதிஷ்டிரர் இவர் எனக்கு மரியாதையை பற்றி எடுத்துரைக்கிறார். ஓர் இடையனுக்கு மரியாதையை வாரி வழங்கியவர் மரியாதையை பற்றி என்ன அறிவார் சபையோரே? யுதிஷ்டிரே, உமது தந்தையான பாண்டு உமக்கு மரியாதை பற்றி போதிக்கவில்லையா? எவ்வாறு போதிப்பார்? மகாராஜா பாண்டுவே ரிஷியை வதைத்த அதர்மியாயிற்றே. சேதியின் யுவராஜனே, சிசுபாலா, எமது இந்த யாகத்தில் உனக்கு விருப்பமில்லை எனில் இப்பொழுதே உன் நகருக்கு சென்று தாக்க வரும் எங்களது படைகளுக்காக காத்திர. இன்று இந்த சபையில் சபதம் எடுக்கிறேன். உனது உயிரானது பறிக்கப்பட்ட பிறகு எங்கள் தமையனுடைய ராஜசூய யாகம் நிறைவு பெறும். இது சத்தியம்.
நிறைந்த சபையில் அவச்சொற்களை கூறி எவரையும் அவமதிக்காதே எச்சரிக்கிறேன். வாய் திறக்கும் அருகதையற்றவன் நீ. ஏகலைவன் எனும் சிறந்த வில்லாளன் வலக்கை வெறுவரலை பெற்று தனுர்வித்யில் நீ பிராப்தம் பெற்றவன் என்பதை அறிவே. பெரும் பாவம் புரிந்தவனாவாய் நீ. ஆகையால் வாய் திறக்கும் அருகதையற்றவனானாய் நீ. சென்று விடு. சென்று உனது பிராணனை மாய்த்துக் கொள். அன்பு அரசர்களே, இக்கண்ணனை ஈன்றவன் ஒரு குற்றவாளி. அக்காரணத்திற்காகத்தான் கம்சன் அன்று வசுதேவனையும் தேவகியையும் காராகிரகத்தில் அடைத்தார். ஒருவனுடைய ஜனனமானது காராகிரகத்தில் ஏற்படுமேயானால் அவனை என்னவென்று கூறுவார்கள்? கூறுங்கள். குற்றவாளி என்பார்கள். இந்த கிருஷ்ணனும் குற்றம் இழைத்த குற்றவாளியாவான். யுவராஜர் சிசுபாலனே, தாம் இக்கணமே எனது ராஜசபையை விட்டு நீங்காவிடில் நான் தமக்கு மரண தண்டனை வழங்குவேன். நான் எவருக்கும் பயம் கொள்பவன் அல்ல. எழுந்திருங்கள் அரசர்களே, எழுந்திருங்கள். கோழைகளான இந்த பாண்டவர்கள் எத்திறனும் மற்றவர்கள். திறன் கொண்டிருந்தால் சதிச்செயலால் ஜராசந்தரை வதைத்திருக்க மாட்டார்கள். அரசகுலம் அனைத்திலும் தானே தலை சிறந்தவன் என்ற நிலையை பெறுவதற்காக இந்த கிருஷ்ணன் சதி செய்து நடத்திய நாடக யாகம் இது.